மழை நேரத்தில் தவிர்க்க வேண்டியது. முந்தைய பதிவில் மழை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இப்பதிவில் மழை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம். What not to do during the rainy days. In the previous edition, we had seen what we should do during the rainy days. In this edition, let us see what not to do during the rainy days. குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணீர் குடிக்கக்கூடாது. Should not drink cold water. சாரல் அடிக்கும் பட்சத்தில் கதவுகள் சாதனங்களை திறந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், அப்போ மழை பெய்யறப்ப கதவு வழியா ஜன்னல் வழியா சாரல் அடிச்சாக்க நம்ம கதவுடைய ஜன்னல்லாம் சாத்திடணும். பால்கனிக்கு கூட தண்ணி வரலாம், நம்ம கதவை சாத்தி வைக்கிறது உத்தமம். Doors and windows should not be left open if there be a chance of rain lashing through them. Doors and windows should be shut if there is rain, and particularly if rain water gets into the house. தலைக்கு குளித்த பிறகு தலையை ஈரமாக வைத்திருக்க கூடாது. உடனே தலையை தோட்டிடணும். Hair should not be kept wet. ஈரமாக. தெருவில் செல்லும் பொழுது அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ரொம்ப கேஷுவலா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ரோட்ல நடக்கல, ஏன்னா தண்ணி இருக்கும், குடியெல்லாம் இருக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. Cannot afford to be careless while walking on road. Careless அஜாக்கிரதை. ஏனெனில் சிறு பெரு குழிகள், மேடு பள்ளங்கள், ஜல்லிக்கற்கள், பூச்சிகள், தவளைகள், பாம்புகள், மின்சார கம்பி அறுபட்டு நீர் தேங்கிய தெருக்களில் இருக்கலாம். ஹோல்ஸ், பம்பர்ஸ், கிராவல்ஸ். ஹோல்ஸ் குழிகள், பம்பர்ஸ் மேடு பள்ளங்கள், கிராவல்ஸ் ஸ்டோன்ஸ் கற்கள், ஜல்லிக்கற்கள். இன்செக்ட்ஸ் பூச்சிகள், ஃப்ராக்ஸ் தவளைகள், ஸ்னேக்ஸ் பாம்புகள். லைன் வயர் மின்சார கம்பி அறுந்து விழுது. மேபி லைன் ஹிடன் அண்டர் வாட்டர், தண்ணி நிறைஞ்ச ரோட்ல இருக்கலாம். இடி மின்னல் மழை இருக்கும் பொழுது மரத்தடியில் மொட்டை மாடியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். It is not advisable to take shelter under trees, மரங்கள் trees, or to reach out to terrace, மொட்டை மாடி terrace, when there is thunder, இடி, lightning, மின்னல், and shower, மழை. It is not advisable to take shelter under trees or to reach out to terrace when there is thunder, lightning, and shower. தெருவில் செல்லும் பொழுது அலைபேசியை இயக்கிக் கொண்டிருக்க கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கொடை பிடிச்சிட்டு மொபைல்ல மெசேஜ் பார்க்கறது, ஃபோன் பண்றது, மிஸ் கால் இருந்தா ஃபோன் திருப்பி பண்றது, யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறது, இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. யூடியூப் பார்க்கறது, இன்ஸ்டா பார்க்கறது. ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். மொபைலில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். Should not be meddling with mobiles while walking on road. தெருவில் செல்லும் பொழுது வாகனத்தில் செல்பவர்களும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நடக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த 2 வீலர் பைக்கு, 4 வீலர் கார், பஸ், லாரி, எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் மழை காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வெளியில போறப்ப. Those using vehicles should not be reckless, careless, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. vehicles வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் மிகப்பெரிய இழப்பை தவிர்க்கலாம். அதன் காஷன் எச்சரிக்கை could save enormous disaster. வர இருக்கும் பெரிய ஆபத்தை தவிர்க்கலாம். A little caution could save enormous disaster.
அனாவசியமா வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. It's better to keep away from rain or go out during rain and be safe at home.